மக்களே இப்ப பார்த்தீங்கன்னா, ஆர்டர் குடுத்துட்டோம். அந்த பாருங்க ஆர்டர் குடுத்து, இப்ப அடுத்த ஆர்டரே அடிக்குது. அடுத்த ஆர்டர் அடிச்சுச்சு. 8 மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பாரிக்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மக்களே இப்ப பார்த்தீங்கன்னா 2 1/2 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சிருக்கோம். 7 மணிலேருந்து. இப்ப பார்த்தீங்கன்னா ரூ. 347 கிட்ட நம்ம சம்பாரிச்சிருக்கோம். மக்களே இப்ப பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 3 மணி நேரத்துக்கு ரூ. 479 இன்சென்டிவ் இல்லாம ஆர்டர் பைசா மட்டும் இந்த அளவு நம்ம எடுத்துட்டோம். மக்களே இப்ப ஆர்டர் குடுத்துட்டோம். இப்ப என்ன ஒரு சட்ட சிக்கல்னா வண்டி அந்தாண்ட நிக்குது. செம டிராஃபிக்கு. அதனால குறுக்க ஓடியாந்து நான் குடுத்துட்டேன். இப்ப இங்கிட்டிருந்து அங்கிட்டாமா போயி வண்டிய எடுக்கணும். இப்ப இங்க என்ன அத கிராஸ் பண்றது கொஞ்சம் சட்ட சிக்கலு. மக்களே இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் எடுத்துட்டு நம்ம போறோம். இந்த ஆர்டர் 11 கிலோமீட்டரு. ஆ இதுக்கு ரூ. 197 காமிச்சிருந்தாங்க. எவ்வளோ வருதுன்ட்டு பார்ப்போம். நான் ஆர்டர் குடுத்துட்டேன். இங்க தான் குடுத்தேன். ரூ. 205 குடுத்துருக்காங்களா? மொத்தம் எத்தன கிலோமீட்டரு? 13.8 கிலோமீட்டரு 1/2 மணி நேரத்துல குடுத்துருக்கோம். மொத்தம் ரூ. 205. இல்ல இப்ப பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். இந்த 7 மணி நேரத்துல கரெக்ட்டா எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா, ம் ரூ. 1015 ஆர்டர் பைசா, இன்சென்டிவ் ஒரு ரூ. 300. இப்போ ஒரு ரூ. 35 ஆர்டர் எடுக்க போறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு ரூ. 1050 கிட்ட ஆர்டர் பைசா வச்சுக்கலாம். ஆ ரூ. 300 இன்சென்டிவ் சேர்த்தாலும் ரூ. 1350 7 மணி நேரத்துக்கு நான் சம்பாரிச்சது கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் இப்ப நான் ஓட்டியிருக்கேன். 7 மணி நேரத்துல சென்னைக்குள்ள மட்டும் 7 மணி நேரத்துக்கு 120 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கு. சரி இன்னும் 1 ஹவர் ஓட்டலாம். 8 ஹவரே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதான் 120 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். டயர்டா இருக்கு. ரூ. 1350 வந்துருச்சு. போதும் அதுவே. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. அதனால தான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.